நான் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ ஒரு பாஸ்டர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் ஆஸ்திரேலியாவில் பெர்த் என்கிற ஒரு இடம் இருக்கிறாரு, அங்கே சபை வைத்திருக்கிறார். அவர் சின்ன சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறாரு. நிறைய ஆத்மாக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த சபையாரில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆஸ்பத்திரியில் ஒருத்தங்க வியாதியோடு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு வர முடியுமான்னு எங்கள் சொந்தக்காரங்க கேட்குறாங்க. போய் ஜெபிக்கலான்னு பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ்பத்திரியில் உள்ளவங்கள்ட்ட சொன்னால் கவனமாக சுவிசேஷத்தை கேட்பாங்க, இல்லை படுக்கையில் இருக்கிறவன்ட்ட போய் உட்காந்தா சொல்கிறதை கேட்பாங்க. அதனால் ஒரு ஆத்மா நமக்கு கிடச்சிருக்குது, இந்த ஆத்மாவை ரட்சப்புகளை நடத்திட்டா சபை கொண்டு வந்துடலான்னு சொல்லி பைபிள் எடுத்துகிட்டு கூட போயிருக்கார் ஆஸ்பத்திரிக்கு. அங்கே போனால் அது ஒரு வயசான அம்மா, அது ஐசி யூனிட்டில் வச்சுருக்குது, பேசுகிறதே கேட்குறதில்ல, அது கோமாவில் இருக்கிற மாதிரி இருக்குது. இவர் பார்த்தாரு, என்னடா இது நமக்கு ஒரு ஆத்மா கிடச்சிருக்கு, பைபிள்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வரலான்னு பைபிளோட போனால் இது கோமாவிலலாம் இருக்குது. எல்லா இடமும் டியூபெல்லாம் மாட்டி வச்சு ஒரு நர்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மானிட்டரில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கேட்டால், இந்த அம்மா கோமாவில் போயிட்டு ஒன்றுமே செயல்படல, நானும் பல நாளாக உட்காந்துருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுறான். இவர் இந்த பாஸ்டர் பார்த்தார், என்ன பண்ணுறது, என்ன ஜெபிக்கிறாரு. உடனே சரி நாம் ஜெபிக்கிறது நம்ம பைபிள் வாசிக்கலான்னு ஒரு பைபிளை திறந்து அவங்க அப்படியே படுத்திருக்காங்கல்ல, பக்கத்தில் போய் அவங்க காதில் கேட்குற மாதிரி வசனத்தை வாசித்திருக்கிறார், சங்கீத வசனத்தை வாசித்திருக்கிறார். அப்படி அவங்க காதில் கேட்குற மாதிரி வாசிக்கிட்டே இருந்தாரா, அந்த நர்ஸ் ஓடி வந்துடுறா, வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னுச்சான். இவர் பயந்துட்டார். ஒன்றும் இல்லை, ஐ எம் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், தி பைபிள், அவ்வளோதான் சொன்னாராம். ஓகே, வாட் எவர் யூ டூ கண்டினியூவலின்னுதான், தொடர்ந்து செய்யுங்கன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் இந்த மானிட்டருக்கு முன்னால் வாரக்கணக்காக உட்கார்ந்துருக்கிறேன், ஒரு அசை, இருதயமும் அசை இல்லை, ஹார்ட் இல்லை, மூச்சு இல்லை, எல்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் ஏதோ பண்ணினீங்க, அவங்களுடைய சரீரத்தில் மாற்றம் வருது, அவருடைய உறுப்பில் மாற்றம் வருது, இந்த மானிட்டரில் தெரியுது. அதனால் செய்கிறத தொடர்ந்து செய்யுங்க. உடனே இவருக்கு ரொம்ப உற்சாகமாகிட்டு உடனே சத்தமாக வசனத்தை வாசிக்க 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 அந்த சரீரத்துக்குள்ள மறித்து போன உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவர் தொடர்ந்து போய் ஜெபிக்க நல்ல சுகமாகி ஆரோக்கியத்தோட சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வசனத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. சத்தமாக வாசிங்க, பிள்ளைகளை வாசி, சுகம் கிடைக்கும். வசனத்தை விசுவாசத்தோடு வாசித்து கேட்டிங்கன்னா சுகம் உண்டாகும். கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அல்லேலூயா.